அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாது. தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நெறைய சிஸ்டர் வந்து நானும் தான் போட்டுட்டேன். அமாவாசை மார்கழியில வந்து அது கணக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் வந்து எதுக்காக அப்படி போடக்கூடாது? அதுக்கு முதல்ல என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நெறைய பேருக்கு தெரியல. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். அமாவாசை அன்னைக்கு கோலம் போடக்கூடாதுன்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வந்து பித்ருக்கள் அதாவது முன்னோர்கள் வந்து வருவாங்களாம். அமாவாசை அன்னைக்கு இறந்து போனவங்க எல்லாருமே நம்ம வீடு தேடி வருவாங்களாம். அப்படி வரும்போது நம்ம வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டிருந்துச்சு அப்படின்னா, வீட்ல ஏதோ சுப நிகழ்ச்சி இருக்கு போல அப்படின்னு சொல்லி வராம போயிடுவாங்களாம் திரும்ப. அதனால தான் வந்து அமாவாசை அன்னைக்கு கோலம் போடாம இருப்பாங்களாம். அதுலயும் ஒரு சில பேர் வந்து கோலம் போடாமயே இருக்கக்கூடாது அப்படின்றதுனால காவி கோலம் வந்து போடுவாங்களாம். அது தெரியாதுல்ல அந்த மாரி போட்டா. அதனால அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அமாவாசைங்கிறதே இறந்தவங்களுக்காக நம்ம வந்து படைக்கிறது தானே. அன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்றதுனால தானே அத வந்து நம்ம செய்றோம். ஸோ அதனால தான் வந்து அந்த ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டது, ஷார்ட்ஸ் எடுத்தது, அப்புறம் லாங் வீடியோ எடிட் பண்ணி, அதில டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அதுக்கே டைம் நெறையா போச்சு. இப்படியே நெறையா செஞ்சுட்டே இருந்ததில எனக்கு டயர்டே ஆயிடுச்சு. தூக்கம் ஒரு பக்கம் சரியான தூக்கம் வர மாரி இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்க மாரி இருந்துச்சு. அதனால இன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான்ப்பா பண்ணுவேன்னு சொல்லிட்டு, சாதம் மட்டும் வடிச்சுட்டு, வீட்ல இருக்க கீரை இருக்குல்ல, முருங்கக்கீரைய போட்டு கொஞ்சம் நல்லா ஒரு கடையல் மாரி பண்ணிட்டு, எக் இருந்தது. அத வச்சு சும்மா ஏதோ ஒண்ணு அந்த டைம்க்கு சட்டுன்னு பண்ற மாரி ஒண்ணு பண்ணிட்டு, அப்பளம் பொரிச்சு நானும் தம்பியும் சாப்பிட்டோம். அவங்க வந்து தான் இனிமே சாப்பிடுவாங்க. இன்னைக்கு ரொட்டீன் வந்து இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.